வெல்கம் பேக். இன்னைக்கு தீபாவளி, அதனால சின்சானுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கறதுக்காக பட்டாசு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு பட்டாசு கடை இருக்கு. என்னடா சின்சானே, இந்த கடையிலேயே பட்டாசு வாங்கிக்கலாமா? எனக்கு எந்த கடையா இருந்தாலும் சரி, எனக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தா போதும். அப்படின்னா சரி, அப்ப இந்த கடையிலேயே நம்ம பட்டாசு வாங்கிக்கலாம். இந்த கடையில் நிறைய பட்டாசு இருக்கும் போலயே. சரி, ஓகே, இங்கேயே வாங்கிக்குவோம். தலைவரே, எங்களுக்கு பட்டாசு வேணும். நம்ம கடையில சூப்பரான பட்டாசு எல்லாம் இருக்குங்க சார். நீங்க வேற கடையில வாங்கினீங்கன்னா அந்த பட்டாசு புஷ்வான மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கடையில வாங்குறது எல்லா பட்டாசுமே சூப்பரான பட்டாசா இருக்கும் சார். எல்லா பட்டாசும் வெடிக்கும் சார். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எல்லா பட்டாசு வாங்கிட்டு போங்க சார். உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப சரி, சங்கு சக்கரம் புஷ்வான ராக்கெட்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கொடுங்க. ஓகே, பட்டாசு வாங்கியாச்சு. இங்க இருந்து கிளம்புவோமா? சின்சான், இப்போ சந்தோஷம் தானே நீ? எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் வீட்ல போய் பட்டாசு அடிக்க போறேன். இன்னைக்கு நைட்டே எல்லா பட்டாசையும் வெடிச்சிட்டா அப்ப நாளைக்கு என்னடா பண்ணுவ? நாளைக்கு தானே தீபாவளி. நாளைக்கு வெடிக்கிறதுக்கு தான் இது பட்டாசு வாங்கிட்டு போறோம். அதனால நீ இந்த பாக்ஸ் தொடவே கூடாது, சரியா? இது என்னடா கொடுமையா இருக்கு. பட்டாசு வாங்கிட்டு வெடிக்க கூடாதா? சரி விடுங்க, நாளைக்கு வெடிச்சு. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பட்டாசுலாம் எடுத்துட்டு போய் உள்ள வைக்க வேண்டியதான். சின்ன பட்டாசுல கைய வச்ச. ஓகே, பட்டாசுலாம் உள்ள எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு தீபாவளி. நாளைக்கு பாருங்க, பயங்கரமா இருக்க போகுது. சரி, ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். முக்கிய செய்தி, தீபாவளியை முன்னிட்டு நமது ஊரில் உள்ள பட்டாசு கடைகள் அனைத்து கடைகளிலும் மக்கள் அலைமோதி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அலைமோதி கொண்டு இருக்கிறீர்களா? இனி அந்த தொல்லை இல்லை. மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்ற காரணத்தில் நீங்கள் வீட்டிலிருந்து ஆர்டர் பண்ண 10 நிமிடத்தில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும்படி ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்துள்ளார்கள். நீங்கள் உங்கள் மொபைல் போனில் இருந்தே ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான பட்டாசை ஆர்டர் பண்ணால் 10 நிமிடங்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதுதான் இந்த வாரத்துக்கான ட்ரெண்டிங் நியூஸ். அது மட்டும் இல்லை, விலை ரொம்பவே கம்மியாக இருக்கிறது. என்னடா சொல்றாங்க? வீட்டில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாமா பட்டாசை? நம்ம வாங்கின பட்டாசோட ரொம்ப கம்மியா சொல்றாங்க. நம்ம இந்த பட்டாசு பெட்டி வாங்கினதுக்கு 2 பெட்டி வாங்கியிருக்கலாம். இந்த பட்டாசு பத்தாதே, டிவில சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வாங்கு. அப்படிங்கிற? சரி, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோமா? இன்டர்நெட்டில் தான் நம்ம வாங்கணுமா? சரி, ஓகே, இதில் fireworks.com போட்டால் வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. உள்ளே வந்துட்டோம். இங்கே நிறைய பட்டாசு இருக்கு. நம்ம தான் ஆர்டர் பண்ணுமா ஒன்றுன்னா? ஓகே, இதில் வேற ஃபர்ஸ்ட் ஒன்று பாரு, கிட்ஸ் கன்னுன்னு ஒன்று இருக்கு. பொம்மை துப்பாக்கி தானே அது. உள்ளே போய் பார்ப்போம். இதில் எந்த துப்பாக்கி நம்ம ஆர்டர் பண்ணலாம்? இங்கே போடுறா, இது சூப்பராக இருக்கு. அது வேணாம், அதுக்கு மேலே இருக்குல்ல, அது ஆர்டர் பண்ணு. இதுவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, கேட்குறேன்னு ஆர்டர் பண்ணுறேன். ஓகே, ஆர்டர் கொடுத்தாச்சு. இது நம்ம லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இன்னும் என்னென்ன ஆர்டர் பண்ணலாம்? இங்கே ஒரு கன்று இருக்குது. இதையும் ஆர்டர் பண்ணுவோமா? இது பாருங்களே, சிங்கம் ஃபோட்டோலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது நமக்கு தேவைப்படாது. ஓகே, ராக்கெட் லிஸ்ட்டில் போய் பார்ப்போம். நிறைய ராக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டைப்பாக ராக்கெட் இருக்குது. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 50% ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. 180 ரூபா வருது. சரி, இதையும் ஆர்டர் பண்ணுவோம். ராக்கெட் ஒரு பாக்ஸ் வாங்கியாச்சு. இங்கே ஒரு ராக்கெட் பாருங்களே, ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டுருக்கு. பொண்ணு ஃபோட்டோனா உடனே வாங்கிடுவேன் நீ. அது ஏதோ பார்க்க கலராக இருக்கேன்னு சொல்லி வாங்கினேன்டா. சரி, ஓகே, இது வாங்கலாம். இங்கே ஸ்பைடர்மேன் ராக்கெட் இருக்கு பாருங்களே, இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, இதையும் வாங்கி வெடிச்சு பார்ப்போம். ஓகே, ராக்கெட் இது போதும்னு நினைக்கிறேன். வேற என்ன வாங்கலாம்? கம்பி பத்தாப்பு வாங்குவோம். இங்கே நிறைய இருக்கு. இருக்கிற எல்லாத்தையும் போட்டுடுவோம். எல்லாமே ஆஃபர்ல தானே இருக்கு. நம்ம கடையில் வாங்குறத விட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆர்டர் பிளேஸ்ட் கன்ஃபார்ம். எஸ், அவ்வளோதான். நமக்கு தேவையானது எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஜாலி ஜாலி, நிறைய பட்டாசு வரப்போகுது. ஆமாடா சின்ன, நிறைய பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நிறைய பெட்டி வரும்னு நினைக்கிறேன். யாரா அது காலிங் பெல் அடிக்கிறது? நம்ம வீட்டு பெல்ல தான் அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் யாரும் வந்துருப்பா? இந்த நைட் டைமில் நம்ம வீட்டுக்கு யாரு? ஓகே, கதவு திறந்து பார்ப்போம். என்ன பாக்ஸாக இருக்குது? அதுவும் பட்டாசு. ஒருவேளை நம்ம ஆர்டர் பண்ண பட்டாசோ? இப்போ தானே ஆர்டர் பண்ணோம், அதுக்குள்ளே வந்துருச்சு. சார், நீங்கள் ஆர்டர் பண்ண பட்டாசு வந்துருச்சு சார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? இப்போ தானே ஆர்டர் பண்ணோம் நாங்கள். நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துருவோம் சார். இதில் நாங்கள் ரொம்ப சிறந்தவங்க சார். பரவாயில்லையே, இவ்வளோ வேகமாக கொண்டு வந்துட்டீங்க. இங்கே போருங்க, நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. 4 பெட்டி இருக்கு. சின்சானே, இங்க இருக்க எல்லா பட்டாசும் நமக்கு தானா? ஜாலி ஜாலி ஜாலி. சரி, ஓகே, அந்த பட்டாசெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க. சரி, நம்ம லாரி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம். என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் நிறைய வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம கிளம்புவோம். அந்த ரேடியோ வேற வேலை செய்ய மாட்டேங்குது. நம்மளே பாடுவோம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருங்கு பரு ராஜா. இந்த பட்டாசெல்லாம் எடுத்து உள்ள வைப்போம். டே சின்ன, வந்து உதவி பண்றா, வாடா. என்ன இந்த பொறிக்கு பையன் வீட்டுல இவ்வளவு பட்டாசா? இதை விடக்கூடாது, எப்படியா தூக்கணும். எல்லா பட்டாசையும் எடுத்து உள்ள வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. நம்ம கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம். விடிஞ்சா தீபாவளி. காலையில எந்திரிச்சு பட்டாசெல்லாம் கொளுத்தணும். சரிவா, இப்போ போய் படுத்து தூங்குவோம். அப்புறம் இன்னைக்கு தீபாவளி. உங்களுக்கு விஷ் சொல்லினா எப்படி? எல்லாத்துக்கும் விஷ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி கிஃப்டா நீங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உள்ள போனா கரெக்டா இருக்கும். உள்ள இருக்கிற எல்லா பட்டாசும் தூக்கிடலாம். ஓஹோ, இங்கதான் எல்லா பட்டாசு வச்சிருக்கிறியா நீ? இனிமே எல்லா பட்டாசுமே எனக்குடா. ஓஹோ, நீ நிம்மதியா படுத்து தூங்குறியா நீ? தூங்கு தூங்கு. எல்லா பட்டாசும் நான் தூக்கிட்டு போறேன்டா.
எல்லா பட்டாசும் நம்ம வண்டியில் ஏற்றியாச்சு. பொறிக்க பையன் தூக்கத்தில் இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம். சரி, நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம போகிற வழி யார் வந்தாலும் சரி இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் பிள்ளை பிடிக்கிற கல்வி என்னையே பட்டாசு தள்ள வச்சுட்டாங்க. காரே ஒழுங்காக ஓட்ட தெரியாது. எவ்வளோ குறுக்க வந்து மாட்டிக்காதீங்கடா. விடிஞ்சிருச்சா? இன்னைக்கு தீபாவளி, பட்டாசு எடுத்து கொளுத்த வேண்டிதான். ஓகே, டே சின்சான், இன்னும் படுத்து தூங்குறானா இவன்? தூங்கட்டும். நம்ம பட்டாசெல்லாம் பிரிச்சு பட்டாசு பெட்டியெல்லாம் காணா. இங்கே தானே வச்சோம் நைட்டு. இது என்ன, ஒரு விளக்கு பக்கத்தில் ஒரு பேப்பரு. நம்ம நிறைய பட்டாசு பெட்டியெல்லாம் வாங்கி வச்சோம். இது இருக்கு. எங்கடா பட்டாசுலாம்? எனக்கே தெரியலடா, பட்டாசுலாம் இங்கே தான் வச்சேன், காணோம். என்னடா சொல்ற? அப்ப தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க முடியாதா நம்ம? இவன் என்ன நம்மள பார்த்து கத்துறான்? டேய், எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இங்கே ஒரு பேப்பர் இருக்கு, அதில் எதுவும் எழுதி இருக்கு. இரு, அதை எடுத்து படிச்சு பார்ப்போம். என்னடா பொறுக்க போயல, நீ சத்தியமா உன் வீட்டில் இருந்த பட்டாசெல்லாம் கண்ணம்மா? நான் தீபாவளிக்கு எப்படி பட்டாசு வெடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நிறைய பட்டாசு வாங்கி வச்சிருந்தியா? என் கண்ணு உறுத்துச்சு, அதான் சுட்டுட்டேன் உன் வீட்டில் இருந்து. இப்போ உன் வீட்டில் ஒரு பெட்டி கூட இருக்காது, எல்லாம் என் வீட்டில் இருக்கு. எல்லாம் நான் என் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன், முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ. சொட்ட கிழவி, இதெல்லாம் நீதான் காரணமா? டே சின்ன கிராணி தாண்டா நம்ம பட்டாசுலாம் ஆட்டை போட்டு போயிருக்கு. அந்த கிழவிய சொட்ட மண்டையிலேயே ஆணி அடிக்கணும். அந்த நாரவாய் கிழவி இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் சின்சான். சரி வா, நம்ம போய் நம்ம பட்டாசு திரும்பி கொண்டு வரலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம தூங்கும் போது அந்த கிழவி வந்து நம்ம வீட்டுல இருக்க பட்டாசுலாம் ஆட்டை போட்டு போயிருக்கோம். விடக்கூடாது அந்த கிழவிய. சின்சான் சீக்கிரம் வாடா, பைக்ல போலாம். இல்லைன்னா அந்த கிழவி எல்லா பட்டாசையும் வெடிச்சிருந்தோம். எல்லா பட்டாசும் எனக்கு வேணும். அதுக்கு நம்ம ரொம்ப வேகமா அந்த கிழவி கிட்ட போகணும். சீக்கிரம் வந்து பைக்ல ஏறு. ஏறிட்டானா? பின்னாடி உட்காந்துருக்கான். என்னடா அப்படி உட்காந்துருக்கிற? கீழே எதுவும் விழுந்துடாத, நல்லா டைட்டா பிடிச்சிக்க. சரி ஓகே, நம்ம இப்போ வேகமா போகணும். கொஞ்சம் பொறுமையா போட, ரொம்ப பயமா இருக்கு. வேகமா போனாதானே அந்த கிழவியை பிடிக்க முடியும். கிழவி, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஜாலியோ ஜிம்கானா, இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வேட்டை தான். தீபாவளி அன்னைக்கு எனக்கு இவ்வளோ பட்டாசு கிடைச்சிருக்குது. இது எல்லாத்தையும் வெடிச்சிடணும். புசுவானா ராக்கெட்டு சங்கு சக்கரம் போட்டு தாக்குறோம். தீபாவளி இது கிராணி, தீபாவளி. அந்த சொட்ட மட்ட கிளவி நம்ம பட்டாசுலாம் ஆட்டையை போட்டு வந்து இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குடா. அதை விடக்கூடாது. ஆனா அதுகிட்ட போகணும்னா நமக்கு முன்னாடி ஒரு ரூட் இருக்குல்ல, இதுல தான் போகணும். இது சாதாரண ரூட் இல்ல, ரொம்ப டேஞ்சரான ரூட். நிறைய தடங்கள் எல்லாம் தாண்டி தான் போகும். இந்த ரூட்ல நம்ம பைக்ல தான் போக போறோம். ஒருவேளை தப்பி தவறி கீழே விழுந்தோம், இங்க பாத்தீங்களா எவ்வளவு உயரத்துல இருக்கும். இங்க இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா நம்ம கதை முடிஞ்சிச்சு. இவ்வளவு ரிஸ்கான ரூட்டை தாண்டி கிராணி இருக்க இடத்துக்கு போனாதான் அந்த தீபாவளி பட்டாசு நம்ம எடுத்துட்டு வர முடியும். என்ன சின்சான், நீ ரெடி தானே? கிளம்புவோம். பார்த்து ஓட்டுறா, நம்ம ரொம்ப உயரத்துல கொண்டு இங்க இருந்து கீழே விழுந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு எலும்பு கூட தேராது. நீ என்னடா பட்டாசு கேட்ட? அது வேணும்னா இந்த ரிஸ்க் எல்லாம் தாண்டி தான் போகணும். பட்டாசு வேணும் தான், ஆனா பட்டாசுக்கு ஆசைப்பட்டு போய் நம்ம உயிரை விட்டுற போறோம். களத்துல இறங்கியாச்சு. இனிமே என்ன ஆனாலும் சரி, நம்ம முன்னாடி போய் கிராணி கிட்ட இருக்க நம்ம பட்டாசு எடுத்துட்டு தான் இங்க இருந்து போகணும். என்னடா அது முன்னாடி ரூட் இப்படி இருக்கு? ஆஹா, சின்சன் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப உயரத்துல இருக்கும் போல. இங்க இருந்து லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோம்னாலும் நம்ம கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டணும். முன்னாடி என்னதுடா ஃபேன் மாதிரி ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கு. ஆஹா, விண்டுமில்லா. இதுல போறதே ரொம்ப கஷ்டம். இதுல வேற முன்னாடி அந்த விண்டுமில் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல பட்டம்னா அடிச்சு பறக்க விட்டுரும். எஸ், அதை கிராஷ் பண்ணி வந்துட்டோம். ஐயோ, மறுபடியும் இங்க ஒண்ணு இருக்கு. பிரேக் ப்ரோ. ஓ மை காட், இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து திருப்பி இருந்தேன், கண்டிப்பா கீழே விழுந்துருப்போம் நம்ம. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போறது? முன்னாடி இங்கே ரூட் இருக்குது, ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பட்டாசு பாக்ஸில் இருக்கிற பட்டாசு வச்சு எனக்கு ஜாலியாக தீபாவளியை கொண்டாடி இருக்கலாம். இந்த சின்சான் இருக்கானே, அது வாங்கி இது வாங்குன்னு கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கோத்து விட்டான். இப்போ நம்ம கையில் ஒரு பட்டாசு கூட இல்லை. சரி ஓகே, அப்படியே முன்னாடி இருக்க ரூட்ல போவோம். லவ்லி, பார்த்து ஓட்டுறா. முன்னாடி மாடு இருக்கு. ஓஹோ, இதுதான் கிராணியோட மாடா? எங்க கொண்டு வந்து எடுத்து இருக்கு பாருங்க. இதுல இருந்து பால் கறந்து உனக்கு டீ போட்டு தரட்டாடா சின்சான். இரு வரேன். ஹே மாடே, இப்படி கொஞ்சம் திரும்ப. ஐயோ, முட்டை வருதுடா. கிளவியோட மாடு கிளவி மாதிரியே இருக்கு. நம்மள பின்னாடி துரத்துது. அதுகிட்ட மாட்டாம இங்க இருந்து கிளம்பிடணும். அந்த மாடு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா அவங்க முன்னாடி இருக்க ரூட்டை பாருங்களேன், ரொம்ப மோசமா இருக்கு. சின்சனே, இன்னும் நம்ம வீடியோக்கு நிறைய பேர் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கடா. அட போடா, நானும் ஒவ்வொரு முறையும் சொல்லியே எனக்கு வாய் வலிக்குது. கேட்காம அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணல பாத்தியா? நான் கேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல கேட்காம அவங்க கொடுத்துருவாங்களா நம்ம சேனலுக்குலாம்? மக்களே, இனிமேல் லவ்லின்ற பேரை கேட்டாலே லைக்கும் சப்ஸ்கிரைபும் தெரிக்கணும். அப்பதான் நீங்க நம்ம புள்ளிங்க. ஏண்டா இப்ப நமக்கு அதுதான் முக்கியமா? இப்ப பாரு எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம். கீழே இருக்க நம்ம ஊர்ல இருக்க பெரிய பெரிய பில்டிங்கே இங்க சின்ன சின்னதா தெரியுதுடா. இங்க இருந்து கீழே விழுந்தோம், அவ்வளவுதான். அப்போ அதை கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இது என்ன டேஞ்சர் சிம்பிள்லாம் போட்டிருக்கு? டேய் லவ்லி, பயமா இருக்க நேரத்துல பாட்டு பாடினா பயம்லாம் ஓடி போயிருன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் வேணா ஒரு பாட்டு பாட்டுமா? அள்ளிக்கிங்கோ கொஞ்சம் கிள்ளிக்கிங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்கிங்கோ. அல்டிமேட் கோளாறு, அன்லிமிட்டட் பாலாறு, வாயில எடுத்து ஊத்திக்கிங்கோ. டே சின்சனே, எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா? சொல்றா. ஓ வாயோ கொஞ்சம் மூட்டு வாடா. பாட்டெல்லாம் பாடி என்ன கொல்லாத. ஆல்ரெடி இங்க நான் பயத்துல இருக்கேன். நீ பாட்டு பாடின்னு என்ன வெறுப்பேத்துறியா? இனிமே பாட்டு பாடின இவ்வளவு உயரத்துல இருக்குன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அப்படியே என்ன கீழே இறங்கிட்டு பைக்கோட சேர்த்து உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன் பாத்துக்கு.
இவன் பண்ணாலும் பண்ணிடுவானே. தெரியுதுல்ல, கம்முனுவா. இங்கே போடுறா, கோழியா இருக்கு. அங்க மாடு, இங்க கோழியா? ஒருவேளை கிழவிக்கு பசிக்கும் போது இங்க இருக்க கோழி ஒண்ணு அடிச்சு சாப்பிட்டுருமோ? ஆமா. ஐயோ, இப்படி கீழே விழுந்துட்டேன். சின்ன இருறா, கீழே விழுந்துடாதா. வந்துட்டேன்டா. ஒரு வழியாக பைக்கை எடுத்தாச்சு. கொஞ்சம் விட்டுருந்தோம், சின்சான் அப்படியே பைக்கோட கீழே கம்முந்துருப்பான். நம்ம நடுவுலயே மாட்டியிருப்போம். இதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கே பாருங்க, சைடில் பைக்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வேணா வேற பைக் எடுத்துட்டு போய்க்கலாம் போல. ஆனால் நம்ம பைக்கு போகிறதுக்கு நல்லா தான் இருக்கு, அதனால வேற எதுவும் எடுக்க வேணாம். இப்போ இந்த சைடில் இருக்கிறது மேலே அப்படியே கார்னரில் ஏறி போகணும். ஆனால் இது வழுக்குதுங்க. நம்ம முன்னாடி லைட்டாக மூவ் பண்ணாவே போதும், அப்படியே அது நம்ம டயரோட சேர்த்து முன்னாடி தள்ளி விட்டுரும். அப்படியே கம்மது கீழே விழுந்துருவோம் போல. ஆஹா, முன்னாடி வேற டேஞ்சர் சிம்பிள் இருக்கு. இருங்க, அது இப்படி ரைட் சைடு போனதுமே நம்ம முன்னாடி கிளம்பிடலாம். எஸ், அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஆனால் மறுபடியும் இந்த ஒத்தடி பாதையா? எவன்டா இந்த ரூட்டை கொடுத்தது? இவ்வளோ சின்ன ரூட்டு கொடுத்துருக்கானுங்க. நல்ல வேலை, பைக்கு கொடுத்ததுக்கு பதிலாக இங்கே கார் கொடுத்துருந்தானுங்க. ரொம்ப கஷ்டம், பைக்கில் வரதே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது யாரா? இங்கே பாருங்க, 2-3 சொர்ணக்கா நம்மளை தடுத்து நிற்கிறாங்க. அப்படியே விட்டு தூக்கிட்டு போவோம். என்கிட்டயே வா. எப்படி எலுமிச்சை பழத்தை அடியில் வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டோம்ல. இங்கே ஒரு சொர்ணக்கா நிற்குதே. இப்போ நேராக போய் அதை விட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுற வேண்டிதான். 1 2 3. ஐயோ, நம்ம கீழே விழுந்துருப்போம். ஆஹா, அதை தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நான் கீழே விழுந்திருப்பேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாம் வீணாக போயிருக்கும். இந்த இடம் என்ன கலர் கலராக மின்னுது. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகணும்? இங்கே ஒரு பைக் இருக்குது சின்சனே, அந்த பைக் எடுத்துக்கலாமா? இந்த பைக்குக்கு என்ன? சொன்ன மாதிரி இந்த பைக்கே நல்லா தானே இருக்கு. சரி, ஓகே, இதே எடுத்துக்கோ. ஐயோ, இன்னத்துக்கு கீழே விழுந்துருப்போம். நம்ம ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் போல, கடவுள் காப்பாத்திட்டாரு நம்மள. சரி, ஓகே, அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி போவோம். அங்கே பாருங்களேன், முன்னாடி ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்குல்ல, அதில் மட்டும்தான் நம்மளால போக முடியுது. எவ்வளோ சின்ன கோடு மாதிரி கொடுத்து அது மேலே போக வச்சிருந்தானுங்க. ஓகே, இங்கே ஏதோ ட்ரெயின் ட்ராக் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அது முன்னாடி கட்டையா இருக்கு? ஆஹா, முன்னாடி கட்டையை போட்டானுங்கடா, நம்ம போகக்கூடாதுன்னு. இப்போ இந்த கட்டையை தாண்டி போகணும். சின்சனே, நல்லா டைட்டாக பிடிச்சி பறக்க போகிறோம். வந்தாச்சுரா. எப்பா, இன்னும் முன்னாடி என்னென்னலாம் பண்ணி வச்சிருப்பானுங்களோ. இது என்னதுரா? சுற்றி சுற்றி போகுது. சுற்றி சுற்றி வந்தேக, சுத்த விட்டு போனேக. ஆஹா, இங்கே பாருங்க, முன்னாடி ஒரு மரக்கட்டையை போட்டு அது மேலே போக சொல்லியிருக்கானுங்க. நம்ம வண்டி சும்மாவே டயர் வழுக்கும். இதில் எப்படி நான் போக போகிறேனோ? ரொம்ப பொறுமையாக போவோம். நான் ஆல்ரெடி காலை 2 கீழே வச்சுட்டு தான் ஓட்டுறேன். வேகமாக போனால் கண்டிப்பாக கீழே வந்துடுவேன், எனக்கு தெரியும். அதனால எப்படியோ பொறுமையாக கிராஸ் பண்ணி அதை தாண்டி வந்தாச்சு. அதை தாண்டிட்டோம். நமக்கு முன்னாடி பாருங்க, 7up பாட்டில். நம்ம ஊரில் சின்ன சின்ன 7up பாட்டிலாம் இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பெருசாக வச்சு கமுத்து போட்டிருக்கானுங்க. இது வேற வழுக்குது. போச்சுடா, இப்படி கீழே விழுந்துட்டோம். நல்ல வேலை, பைக்கோடு சேர்ந்து நம்ம இங்கேருந்து கீழே விழுவாமல் விழுந்தோமே. ஓகே, பைக் எடுத்துகிட்டு இப்படி முன்னாடி மூவ் பண்ணுவோம். ஐயோ, முன்னாடி வழியில் பிரேக் போடு. ஜஸ்ட் மிஸ், நேரத்துக்கு கீழே விழுந்துருப்போம் நம்ம. ஓகே, இந்த பக்கம் ரூட் போகுது, இதில் போவோம். கண்டெய்னரை பாருங்க, எப்படி கமுத்து போட்டிருக்கானுங்க. இது ஸ்ட்ரைட்டாக இருந்தாவே நம்மளால போக முடியாது, இதை இப்படி போட்டிருக்கானுங்க. வேற அளவுலி. எஸ், அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். மறுபடியும் இதுவா? ஆஹா, இதை ஏன்டா குறுக்க வைக்கிறீங்க? இதில் ஓட்டவே முடியலடா. கம்முன்னு இந்த பைக்கை தூக்கி போட்டு வேற பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ. இந்த பைக்கோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரிப்பாக இல்லை. நம்ம முன்னாடி ஏற்றோம்னா அப்படியே டயர் அப்படியே பின்னாடி இழுத்து கீழே தள்ளி விட்டுருது நம்மள. சரி, ஓகே, அப்படியே நம்ம முன்னாடி மூவ் பண்ணி போவோம். எப்படியே வண்டி எடுத்தாச்சு. இது 7up பாட்டிலா இல்லை ஸ்ப்ரைட்டா? ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்குது. வெளிநாட்டு கம்பெனியாக இருக்கலாம். ஓகே, இங்கே தான் வச்சுருக்கானுங்க. இருங்க, தள்ளி விட முடியுமா? தள்ளி விட முடியல. கீழே ஒரு ரூட்டு போகுது, இதில் தான் நம்ம போகணும். இவ்வளோ தூரம் கீழே விழுவோமா வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அந்த கிராணி கையங்களவுமா பிடிச்சிடலாம். நம்ம பட்டாசு ஆட்டையை போட்டு வந்து இங்கே வெடிக்கலான்னு கொண்டு வந்துருக்குது. விடக்கூடாது அந்த கிளவியை. ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு போகணும் மாட்டுக்கு. இங்கே பாருங்க, ட்ரெயின் ட்ராக் மாதிரி ஒன்று. நான் முன்னாடி இவ்வளோ பெரிய கேப் இருக்கு. இதுக்கப்புறம் எப்பறம் போகிறது? ஆஹா, இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ண மாட்டுக்கு. எஸ், ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு இந்த ரூட்டு. ஆஹா, முன்னாடி ஒரு கட்டை கொடுத்துருக்கானுங்களே, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுமா? செத்தனா இன்னைக்கு. இருங்க, இங்கே தான் ஒரு பர்க்கர் மாதிரி இருக்குது இந்த சைடு. எஸ், இந்த பக்கம் ஒரு ரூட் கொடுத்துருக்கானுங்க. ஓ, சுற்றிட்டு வரணுமா? நான் கூட அங்கே நின்னும்ல, அங்கேருந்து இந்த கட்டைக்கு ஜம்ப் பண்ண மாட்டுக்குன்னு நினச்சேன். அப்படி ஜம்ப் பண்ணியிருந்தோம்னா நேராக கீழே தான் விழுந்திருப்போம். இங்கேயும் பாருங்களேன், கலர் கலராக ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு. ஓகே, மேலே ஒரு ரூட் இருக்குது, அப்படியே மேலே ஏறி வந்துடுவோம். எஸ், வந்தாச்சு. அங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அதனால சேஃபாக நம்ம இதில் லேண்ட் ஆகிட்டோம். இல்லைன்னா நேராக போய் கீழே தான் விழுந்துருப்போம் நம்ம. இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுது. இப்போ நம்ம லெஃப்டா ரைட்டா? ஓகே, நம்ம லெஃப்ட் சைடு போவோம். ஒரு கல் இருக்குது, தள்ளி விட முடியுமா? தள்ளி விட முடியல. மேலே ஒரு அக்கா நின்று கையாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அப்படியே அதை தள்ளி விட்டுலான்னு நினச்சேன், பட் தள்ள முடியல. ஆஹா, மறுபடியும் இதுவா? இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் வளைஞ்சு போகுது. ஓகே, அவளுக்கு கொஞ்சம் தூரம் தான். எஸ், தாண்டி வந்தாச்சு. ஏன்னா முன்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. முன்னாடி எதுவுமே இல்லை. எங்கடா? இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுமா? ஆஹா, ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது நடுவில். நம்மளால ஜம்ப் பண்ண முடியுமா? சின்சனே, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடோ. இப்போ நம்ம பறக்க போகிறோம். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்பீடில் போகணும். கிளம்புவோமா? இப்போ பறக்க போகிறோம். 1 2 3. ஏன்னா போய்கிட்டே இருக்கோம். எஸ், வந்தாச்சு. நானா? எனக்கு இப்படி பறந்து போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். முன்னாடி ஒரு குழி இருக்கு, மறுபடியும் ஜம்ப் பண்ணுமா? நம்ம பறந்து போறோம்.
இவன் ஒருத்தன் நான் இங்க பயத்துல ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் ஜாலியா சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஓகே எப்படி ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இதுக்கு அப்புறம் எப்படா போறது? ஏன்னா முன்னாடி ஒன்னையும் காணா, ஏன்னா முன்னாடி பாதை இல்லை, பின்னாடி எதுவும் இல்லை. ஆஹா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கே மேலே ஏதோ ஒரு உடஞ்சி போன பஸ் இருக்கு, ஆனால் அது மேலே ஏறி எங்கே போகிறது? அட இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு பாருங்க, இப்போ மேலே ஏறணும் போல. ஐயோ இதுக்கு மேலே நம்ம வண்டி ஏற மாட்டேங்குது, நம்ம வண்டியிலேருந்து வேற புகை வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வண்டி தாங்காது, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. எப்படியாவது அது மேலே ஏறிடணும். ஏறிடா. எஸ் வந்தாச்சு. எப்படி லவ்லியா கொக்கா? ஏன்டா சொல்ல மாட்டேன், நீ ஜாலியாக பின்னாடி உட்காந்துக்கிட்ட ஓட்டிட்டு வருது நாளில் எனக்கு தானே தெரியும். இங்கே பாருங்க இப்போ கூட நம்ம கீழே விழுந்துருப்போம். எல்லா இடத்துலையும் பிரேக் மேலே கையை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல. பிரேக்லேருந்து கையை எடுத்தால் கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். ஓகே இப்போ இங்கேருந்து அந்த பஸ்ஸுக்கு போகணும். ஓ இந்த பஸ்ஸு தான் உள்ளே தெரிஞ்சிருக்கும் போல, அது ஓட்ட வழியா. என்னடா இதை தள்ளி விட்டு அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா தள்ள முடியல. இப்போ எப்படி போகிறது? நம்ம சைடில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அப்படி போயிடலாம். எப்படி சேஃபாக வந்தாச்சு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்க போகிறானுங்களோ. தீபாவளி அன்னைக்கு ஜாலியாக பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா கிராணி நமக்குனே வந்து பழி வாங்குது. எப்படா போகணும்? ஓ இங்கே ஒரு டேஞ்சர் சிம்பிள் இருக்குல்ல, இது மேலே இருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போகணும் போல. எஸ் வந்தாச்சு. இங்கே ஒரு டேஞ்சர் சிம்பிள் இருக்குது. சாரி இது டேஞ்சர் சிம்பிள் இல்லை, அலர்ட் சிம்பிள். இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போவோம். ஹே கிராணி அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வந்து உன்னை பிடிக்கிறனா இல்லையான்னு பாரு. பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ நம்ம பறக்க போறோம். கிராணி பக்கத்துல வந்தாச்சு, நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ, பறக்க போறோம். இப்படி வந்து கீழே விழுந்துட்டுமே, நம்ம பைக் எங்க போச்சு? ஐயோ சின்சான் அதுல எல்லாம் உட்காந்துருந்தான், அவனுக்கு என்னாச்சு? டே சின்சானே என்னடா இப்படி உட்காந்துருக்குற? அட பாவி பழி வாங்கிட்டல, என்ன கை காலெல்லாம் உடைச்சு விட்டான்டா. நடிக்காதடா, நானும் தான் கீழே விழுந்தேன், எனக்கு எதுவும் ஆகல. என்னையவா ஏமாத்தலாம்னு பாக்குறியா? இங்க அந்த கிளவி, ஹே கிளவி இங்க தான் நிக்கிறியா? என் பட்டாசு ஆட்டை போட்டு வந்து குத்தாட்டமா போட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு உன் பொக்க பல்ல பொழக்கல, நான் லவ்லியே கிடையாது. இந்த வச்சுக்கோ. யார் பட்டாசு திருட்டிட்டு வர? செத்த இன்னைக்கு. என்ன கீழே விழுந்துருச்சு. இங்க பாருங்க வாய் பொழந்துருச்சு, கிளவி போய் சேர்ந்துருச்சு போல. என் பட்டாசியா திருடிட்டு வர? சின்ன நம்ம பட்டாசு நமக்கு திரும்பி கிடைச்சிருச்சு, ஆனா நிறைய பட்டாசு இந்த கிளவி வெடிச்சிருச்சு போல, கம்மியா தான் இருக்கு. என்னடா சொல்ற? அந்த கிளவி அப்படியே தூக்கிட்டு போய் அடுப்புக்குள்ள போடுறா. அந்த கிளவி மயக்கத்தில் கிடக்குது, அது அப்புறமே ஏந்திருக்கும்ல, ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் 4 போடு போடுறேன். ஓகே இங்க நிறைய ராக்கெட் இருக்கு, இந்த ராக்கெட்ல இருந்து ஒரு ராக்கெட் வச்சு பார்ப்போம் நம்ம. ஓகே இந்த இடத்துல வைப்போமா? எஸ் வச்சாச்சு, நெருப்பு பத்த வச்சாச்சு. இப்ப பாருங்க ராக்கெட் பறக்க போகுது. 1 2 3 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மேலே போய் வெடிச்சிருச்சே, சூப்பரா இருக்கு. டே சின்ன ராக்கெட் பாத்தியா? சூப்பரா இருந்துச்சு. சரி நம்ம வேற ஏதாவது வெடிக்குமா? இதுல இருந்து எது எடுத்துட்டு போலாம்? சங்கு சக்கரம் எடுக்கலாமா? இந்த கிளவி கிட்ட இருந்து பட்டாசை காப்பாத்தியாச்சுன்னு பார்த்தா இவன் எல்லா பட்டாசையும் எடுத்து வெடிச்சிட்டு இருக்கானே. இவன்ட்டு முதல்ல இருந்து காப்பாத்தணும். நவுறா மண்டையா, நான் வெடிக்கிறேன் பட்டாசை. இப்ப எதை எடுத்துட்டு போலாம்? சங்கு சக்கரம் இருக்கு, அணுகுண்டு இருக்கு, புஷ்வானம் எடுத்துட்டு போவோம். அதுதான் நல்லா புஷ்னு வரும். சரி இந்த புஷ்வானத்தை எடுத்துட்டு போவோம். எங்க வைக்கலாம்? இங்க வைக்கலாம். சரி இங்க வச்சு பத்த வைப்போம். பத்த வச்சு அடுத்த செகண்டே ஓடிடணும். புஷ்வானத்தை நம்ப முடியாது, வெடிச்சாலும் வெடிச்சிடும். போன வருஷம் தீபாவளிக்கு வச்ச கொடுமைக்கு என் மூஞ்சிக்கிட்டே வெடிச்சிருச்சு. நல்ல வேலை தள்ளி வந்துட்டேன். ஐ சூப்பரா இருக்கே, புஷ்னு வருது, அதனாலதான் இதுக்கு பேரு புஷ்வானன்னு வச்சாங்களோ. சூப்பரா இருக்கு. வாவ் டே மண்டையா லவ்லி, இங்க பாரு சூப்பரா இருக்கு. ஆமாடா சின்ன சூப்பரா தான் இருக்கு. கிராணி சுட்டுட்டு வந்து பட்டாசை நம்ம சுட்டுட்டோம்ல. எல்லாரும் பட்டாசு சேஃப்டியா வெடிங்க. அப்படி அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன்னு மூஞ்சில வச்சுக்காதீங்க. சின்ன என் செல்ல குட்டிங்களுக்கு தெரியும்டா எப்படி பட்டாசு வெடிக்கணும்னு. அவங்க கண்டிப்பா சேஃப்டியா தான் விளையாடுவாங்க. எல்லாத்துக்கும் விஷயம் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எனக்கு சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் கொடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டாமே.